அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே லுஹர் தொழுகை முடித்துவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. நேற்று அறிவித்தது போல தொழுகையினுடைய முறையை நாம் இன்று சொல்ல இருக்கிறோம். மிக எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸுகள், விஷயங்கள் என்று நாம் சொல்லி ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்வோம். அதனால் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸுகளை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். முதலாவதாக நம்ம தக்பீர் கட்டுதல். தொழுகையில் ஆரம்பத்தில் தக்பீர் எப்படி கட்டணும் என்று சொன்னால், இதில் நாம் கவனிக்க வேண்டியது 3 விஷயம். அல்லாஹு அக்பர் என்று 2 கைகளையும் தோள் புஜங்களுக்கு நேராகவோ அல்லது காதுகளுக்கு நேராகவோ உயர்த்தி நாம கட்டணும். இது முதலாவது பாயிண்ட். 2 கைகளையும் உயர்த்தி கட்டணும். உயர்த்தும் போது தோள் புஜங்களுக்கு நேராகவோ அல்லது காதுகளுக்கு நேராகவோ உங்களுக்கு எது இஷ்டமோ அதை செஞ்சுக்கிடணும். உயர்த்தி கட்டணும். 2வது விஷயம், எப்படி கட்டணும் அப்படின்னு சொன்னா, வலது கையை இடது கையின் மீது வைத்து நெஞ்சில் வைத்து கட்டணும். வலது கையை இடது கையின் மீது வைத்து நெஞ்சில் வைத்து கட்டணும். இடது கையை வைக்கும் போது, வலது கையின் மீது இடது கையை வைக்கும் போது குடங்கையின் மீது வைத்து கட்டணும். 2வது, வலது கையை இடது குடங்கையின் மீது வைத்து கட்டணும். இப்படி. 3வது பாயிண்ட் என்ன? அல்லது வலது கையை இடது முன்கையின் மீது, இடது மணிக்கட்டின் மீது, இடது குடங்கையின் மீது வைத்து கட்டணும். இந்த 3லையும் ஒரே நேரத்தில் படுற மாதிரி. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வலது கையை இடது கையினுடைய பிறங்கைன்னா இதுல இருந்து இதுவரைக்கும் பிறங்கைன்னு சொல்லலாம். ஆனா நாம இப்ப வைக்க போறது வலது கையை இடது கையினுடைய உள்ளங்கைக்கு பிறங்கை இருக்குல்ல, இந்த உள்ளங்கையினுடைய பிறங்கை இந்த இடத்துல நீங்க வைக்கணும். வைத்தால் இந்த 3 இடத்துலையும் படும். முன் கையின் மீதும் படும், மணிக்கட்டின் மீதும் படும், குடங்கையின் மீதும் படும். இப்படி படுமாறு வைத்து கட்டணும். வலது கையை இடது கையின் மீது இடது குடங்கையின் மீது வைத்து கட்டணும். வலது கையை இடது கையினுடைய முன்கையின் மீது, மணிக்கட்டின் மீது, குடங்கையின் மீது படுற மாதிரி வைத்து கட்டணும். அது எப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த பிறங்கையின் மீது நீங்க வலது கையை வைத்தீங்கன்னு சொன்னா அந்த 3 படும். இது 2வது. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி நாம கட்டும்போது, நெஞ்சின் மீது வைத்து கட்டும்போது இந்த வலது கையை இடது கையை பிடிக்கிறது போல வைக்கணும். சும்மா வைக்கக்கூடாது. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், சும்மா வைப்பாங்க. இப்போ இடது குடங்கை மீது வைக்கிறோம்னு சொன்னா இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படி சும்மா வைக்கக்கூடாது. அதே போல இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சும்மா வைக்காம வலது கையால் இடது கையை பிடிப்பது போன்று வைக்க வேண்டும். அப்போ குடங்கை மீது நீங்க வைக்கிறீங்களா, இப்படி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. வலது கை இடது முன்கையின் மீது வைக்கிறீங்களா, அப்போ இப்படி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க.
இது 3 பாயிண்ட். அடுத்து நாம் ருக்குவுக்கு போறோம். எப்படி? அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாம ருக்குவுக்கு போறோம். அப்படி போகும்போது நம்ம கைகளை உயர்த்தணும். ருக்குவுக்கு போகும்போது கைகளை உயர்த்தணும், சும்மா போகக்கூடாது. அது ஹனஃபியாக்கள் சொல்லுவாங்க, இப்படி தக்பீர் கட்டிட்டு இருக்க மாதிரி அல்லாஹு அக்பர் அப்படியே புரிஞ்சிருவாங்க. அப்படி போகக்கூடாது, கைகளை உயர்த்தணும். எப்படி உயர்த்தணும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அதாவது 2 தோள் புஜங்களுக்கு நேராகவோ அல்லது 2 காதுகளுக்கு நேராகவோ உயர்த்தி கொள்ளணும். உயர்த்தி நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹு அக்பர்னு ருக்குவுக்கு போகணும். ருக்குல நீங்க கவனிக்க வேண்டியது 5 விஷயங்கள். ருக்குல எத்தனை விஷயம்? 5 விஷயம். முதலாவது, நீங்க ருக்குவுக்கு போகும்போது 2 கைகளையும் முட்டுக்கால்களின் மீது அவற்றை பிடிப்பது போல வைக்க வேண்டும். 2 கைகளையும் முட்டுக்கால்களின் மீது வைக்கணும். சும்மா வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் சும்மா இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வைக்க கூடாது. அந்த முட்டுக்கால்களை அப்படி பற்றி பிடிப்பது போல வைக்கணும். அப்படி வைக்கணும். 2 கைகளும் முட்டுக்கால்களின் மீது பிடிப்பது போல வைக்கணும். முதலாவது பாயிண்ட். முட்டு கைகளும் அதாவது கைகளும் முட்டுக்காலும் வளையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கைகளை வைக்கும் போது கையும் வளையக்கூடாது, முட்டுக்காலும் வளையக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு இந்த நான் போல ஷேப் கிடைக்கும். இந்த சைடை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வில்லுல நான் இருக்கும்ல, அந்த நான் போல ஷேப் கிடைக்கும். நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் ருக்கு செஞ்சிருக்கிறார். அதனால முட்டுக்கால்களும் வளையக்கூடாது, கைகளும் வளையக்கூடாது, ஸ்ட்ரைட்டா என்ன செய்யணும்? இப்படி பிடிச்சு அமைக்க இப்படி நிறுத்தணும். இது 2வது பாயிண்ட். 3வது என்ன? தலை. நம்ம குனியும் போது தலையை உயர்த்தவும் கூடாது, ஒரே அடியாக தாழ்த்தவும் கூடாது. 2க்கும் இடைப்பட்ட விதத்துல சமமா வைக்கணும். நீங்க எங்கேயோ பார்க்கறேன்னு கீழே இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை தாழ்ந்து போயிடும். நீங்க நேரா என்ன செய்யணும்? உங்களுடைய சஜிதாவுடைய இடத்துல அப்படி நேரா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? தலை சமமா இருக்கும். இன்னும் சிலர் இப்படி தலையை உயர்த்திக்கிட்டு ருக்கு செய்வாங்க. இப்படி இருக்கும் தலை. அப்படி ருக்கு செய்யக்கூடாது. தலை உயர்த்தவும் கூடாது, தாழ்த்தவும் கூடாது. 2க்கும் இடைப்பட்ட விதத்துல சமமாக இருக்க வேண்டும். இது 3வது பாயிண்ட். 4வது என்ன? நம்மளுடைய முதுகன் தண்டு. முதுகன் தண்டு நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கணும்? சமமாக நம்ம வைக்கணும். இது 4வது பாயிண்ட். 5வது என்ன? ருக்குவுல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். 5வது என்ன? நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இது 5வது பாயிண்ட். உடனே ருக்கு செய்த உடனே எழுந்திருக்க கூடாது. அப்ப நிதானம் கிடையாது. நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய உறுப்புகள்லாம் அந்தந்த இடத்துல நாம சரியாக பிடிச்சிருக்கிறோமா, தலை சரியா இருக்குதா, கை கால்கள் வளையாம இருக்குதா, அதெல்லாம் நீங்க அனுசரிச்சு பார்த்துக்கிட்டு நிதானத்தை கடைபிடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் எழுந்திருக்கணும். இந்த ருக்குல நாம 5 பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கோம். அடுத்து ருக்குவில் இருந்து நாம எழுறோம். எப்படி எழணும்? ருக்குவில் இருந்து எழும்போது அதுல நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்கள் 4 பாயிண்ட். எப்படி? சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு நம்ம எழுந்திருப்போம். சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான்னு நாம எழுந்திருப்போம். அப்படி எழுந்திருக்கும் போது இந்த ஜமாத்தோடு தொழுவாங்கல்ல, தனியா தொழுகிறவங்க சமிஅல்லாஹ்னு எழுதிருவாங்க. ஜமாத்தோடு தொழும்போது ரப்பனா லக்கல் ஹம்து என்றோ ரப்பனா வலக்கல் ஹம்து என்றோ சொல்லி எழணும். அவங்க சமிஅல்லாஹ்னு சொல்லி எழுதக்கூடாது. எப்படி எழணும்? ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லி எழணும். ஒரு பாயிண்ட். எழுந்தவுடன் 2 கைகளையும் தோள் புஜங்களுக்கு நேராகவோ காதுகளுக்கு நேராகவோ உயர்த்தி கொள்ள வேண்டும். இது 2வது. 3வது என்ன? நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகளும் அதனுடைய இடத்திற்கு திரும்பி வரும் வரை நேராக நிலையில் நிற்க வேண்டும். ஸ்ட்ரைட்டா நிற்கணும். அதுதான் சவுதி அரேபியாவில் எஞ்சி என்ன செய்வாங்க சொன்ன, திரும்ப 2வது இப்படி கட்டுவாங்க. இப்படி கட்டுவாங்க. அப்படி கட்டும்போது நம்மளுடைய மூட்டுக்கள் அதனுடைய இடத்துக்கு போகாது, திரும்புது. நிற்கும் போது
மூட்டுக்கள் அதனுடைய இடத்துக்கு போடணும்னு சொன்னா கையை தொங்க போட்டாட்டா அது சரி. கையை தொங்க போடக்கூடாது, அதுக்கு ஆதாரம் கிடையாது. அது தேவையில்லாத ஒரு ஒரு ஆதாரத்தை போட்டு அதுக்கு வளைச்சு கொண்டு வந்து அதை நிலைநாட்ட பார்க்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு மூட்டுக்களும் அதனுடைய இடத்துக்கு திரும்பும் வரும் வரை நேரா ஸ்ட்ரைட்டா நிற்கணும். இது எத்தனாவது பாயிண்ட்? 3வது பாயிண்ட். 4வது என்ன, அந்த நிலையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சமையல்லாம் இவன் அமைதியான எழுந்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, உப்பு போயிடக்கூடாது. நிதானத்தை கடைபிடிக்கணும். ஒவ்வொன்றையும் நம்ம நிதானத்தை சொல்லுவோம். இது 4. அடுத்து நம்ம என்ன செய்யறோம், சஜிதாவுக்கு போறோம். சஜிதாவுக்கு போகும்போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி போகணும். போகும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, 2 கைகளையும் தரையில் ஊனி போகணும். முட்டுக்காலின் மீது ஊனி போகக்கூடாது. சஜிதாவுக்கு போகும்போது எப்படி போகணும், 2 கைகளையும் தரையில முட்டுக்காலை வைக்கிறதுக்கு முன்னால தரையில வச்சிடும். நீங்க ஸ்ட்ரைட்டா அப்படி முட்டுக்காலை வச்சுக்கிட்டு இப்படி ஸ்டைலா அப்படி போய் உட்கார்ற அந்த மாதிரி உட்காரக்கூடாது. வயசான ஆட்கள் தொழுகிற மாதிரி என்ன செய்யணும், கீழே அப்படி போயிடும். 2 கைகளையும் எங்க கொண்டு போயிடணும், தரைக்கு கொண்டு போயிடும். உங்க முட்டுக்கால்களுக்கு முன்னால் 2 கைகளும் தரைக்கு போயிடும். போய் அதுக்கு பிறகு முட்டு வரணும். இப்படி சஜிதாவுக்கு நம்ம போகணும். சஜிதாவுக்கு போயாச்சு. சஜிதாவில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 1 டஜன் இருக்கிறது. எத்தனை? 1 டஜன், 12 விஷயம். ஒன்றுனா சொல்ற, கவனித்து வாங்கி அதை முறையா சொல்ற. என்ன அப்படின்னு சொன்னா, 2 கைகளையும் நம்மளுடைய தோல் புஜங்களுக்கு நேராகவோ காதுகளுக்கு நேராகவோ வைக்கணும். சஜிதாவில் நம்ம கை எங்க இருக்கணும், உங்க இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது. தோல் புஜத்துக்கு நேராக வைக்கணும் அல்லது காதுகளுக்கு நேராக வைக்கணும். இது முதலாவது விஷயம். அடுத்து அந்த 2 கைகளையும் விரிக்காமல் பொத்தாமல் இருக்க வேண்டும். சாதாரணமாக 2 கைகளையும் வைக்கும்போது இப்படி வைக்கக்கூடாது அல்லது இப்படி வைக்கக்கூடாது. சாதாரணமாக நீங்க வைக்கணும். 2 கைகளையும் விரிக்காமலும் சேர்க்காமலும் சாதாரணமாக வைக்க வேண்டும். இது எத்தனாவது பாயிண்ட்? 2வது. 3வது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய இந்த 2 கைகளும் விலாப்புறங்களை விட்டும் அகன்று இருக்க வேண்டும். 2 கை இப்படி விலாப்புறங்களோடு ஒட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சஜிதா செய்யக்கூடாது. 2 கைகளும் விலாப்புறங்களை விட்டும் அகன்று இருக்கணும். ஜமாத்தோடு தொழும்போது நமக்கு இதையெல்லாம் பேண முடியாது சில சமயங்கள்ல, அது வேற விஷயம். அது மன்னிக்கப்படும். இல்லைங்களா? அப்ப 2 கைகளையும் விலாப்புறங்களை விட்டும் அகற்றி வைக்க வேண்டும். எத்தனாவது? 3வது. அடுத்து 4 என்ன, இந்த முட்டுக்கை முழங்கை இது தரையில படாதவாறு உயர்த்தி வைக்கணும். தரையில படக்கூடாது. தரையில படுறது இப்ப நாய் விரிக்கிற மாதிரின்னு வந்துடும். நாய் இப்படித்தானே படுத்து கிடக்கும், அந்த மாதிரி கிடையாது. தரையில படாத அளவுக்கு உயர்த்தி வைக்கணும். இது எத்தனை? 4. அடுத்து இதே முட்டுக்கை தொடையில் தாங்காதவாறு நீங்க வச்சுக்கிடணும். இந்த முட்டுக்கையை என்ன செய்யக்கூடாது, தொடையில தாங்கக்கூடாது. அப்படி சிலர் சஜிதா செய்வாங்க. குறுகில நீங்க சஜிதா போனீங்கன்னா தொடையில அது தாங்கும், இப்படி தாங்கும். இந்த மாதிரி தாங்கக்கூடாது. அடுத்து எத்தனாவது சொல்ல போறது? 6வது. மறந்துடாதீங்க. இல்ல நான் பல விளக்கங்கள் சொல்லும்போது எனக்கு மறந்துடும், நீங்க தான் கரெக்டா வரணும். 6வது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வயிறு தொடையில் தாங்காதவாறு வைத்துக் கொள்ள வேண்டும். வயிறு தொடையில தாங்கக்கூடாது. அப்ப நீங்க சஜிதா செய்யும்போது விசாலமாக சஜிதா செய்யணும். ரொம்ப நெருக்கடியா இப்படி சஜிதா செஞ்சீங்கன்னா வயிறு என்ன செய்யும், தொடையில தாங்கும். அப்படி தாங்கக்கூடாது. அடுத்து 7வது, நம்மளுடைய 2 தொடைகளும் விரித்து வைக்க வேண்டும். 2 தொடைகளையும் ஒடுக்கமா இல்லாம விரிச்சு வைக்கணும். ஆச்சா? அடுத்து நம்முடைய நெற்றி தரையில நம்ம படும்போது நெற்றியும் மூக்கும் அழுந்துமாறு தரையில வைக்கணும். நெற்றியும் மூக்கும் அழுந்துமாறு தரையில வைக்கணும். மூக்கை உயர்த்திடக்கூடாது. தரையில படுவதை விட்டு மூக்கை உயர்த்திடக்கூடாது. மூக்கும் சேர்ந்து என்ன செய்யணும், சஜிதா செய்யணும்.
நம்மளுடைய நெற்றி படும்போது மூக்கை சேர்த்து வச்சு தரையில் அழுந்துமாறு சஜிதா செய்யும். அடுத்து நம்முடைய பின்னால் இருக்கக்கூடிய கால்கள், அந்த கால்கள் எப்படி இருக்கணும்? 2 கால்களுடைய விரல்கள் கிபிலாவை முன்னோக்கி அழுத்தி வைக்கணும். 2 கால்களுடைய விரல்களை கிபிலாவை முன்னோக்கி அழுத்தி வைக்கணும். 2 கால்களையும் சேர்த்து வைக்கணும். 2 காலை என்ன செய்யணும்? நிறைய பேர் இதை பேட மாட்டேங்கிறாங்க. 2 காலையும் சேர்த்து வைக்கணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு சேர்க்க முடியாவிட்டாலும் இந்த அளவுக்காக சேர்க்கணும். 2 காலையும் இப்படி சேர்க்க முடியாவிட்டாலும் இப்படியாவது சேர்க்கணும். கீழே உள்ள பகுதியாவது சேர்ந்து இருக்கணும். சில பேருக்கு மொத்தத்தை சேர்க்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கீழே உள்ள பகுதியாவது சேர்ந்து இருக்கணும். இப்படி விலக்கி என்ன செய்யக்கூடாது? நீங்க சஜிதா செய்யக்கூடாது. கரெக்டா 2 காலையும் வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து இருப்பாங்க நிறைய பேர் சஜிதாவில். அப்படி சஜிதா செய்யக்கூடாது. 2 கால்களையும் இணைத்து வைக்க வேண்டும். காலினுடைய விரல்கள் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும். இது எத்தனை? அடுத்து நாம சஜிதா செய்யும் போது நம்முடைய ஆடை நெற்றியை மறைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். குளிர் நேரங்களில் நாம தொப்பி போட்டிருப்போம், குளிர் தொப்பி இங்க வரைக்கும் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அப்படியே தொழுதுட்டு போயிடுவாங்க. அப்ப நெற்றி படும்போது நாம எதுல சஜிதா செய்வோம்? தொப்பியில சஜிதா செய்வோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆடை அதை நம்ம நெற்றியை விட்டும் அகற்றி வச்சிடணும். கீழே நீங்க எதனாலும் சஜிதா செஞ்சுக்கிடுங்க. கீழே தரைக்கு பதிலாக வேற ஏதாவது ஒண்ணு கிடக்குது, உங்க தொப்பியை கலத்தி கீழே போட்டிருக்கிறீங்க, அதுக்கு மேல நீங்க சஜிதா செய்யுங்க, அது பிரச்சனை கிடையாது. நீங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடை உங்களுடைய சஜிதாவுக்கு திரையாக தடையாக இருக்கக்கூடாது. அப்படி பார்த்து கொள்ளணும். இது ஒண்ணு. அடுத்து என்ன? நம்மளுடைய முதுகன் தண்டு. முதுகன் தண்டு நேராக இருக்கணும். ருக்கூல எப்படி நேராக இருக்கணும்னு சொல்றோமோ அதே போல சஜிதாவிலேயே நேராக இருக்கணும். யார் தம்முடைய தொழுகையில் ருக்கூவிலும் சஜிதாவிலும் முதுகன் தண்டை சரியாக வைக்கவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லைங்கிறாங்க நபிகள் நாயகம். அவருக்கு தொழுகை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப அதை கரெக்டா வைக்கணும். சிலர் சஜிதா செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா தலையை அப்படியே அமுக்கி கீழே போட்டுருவாங்க, பிட்டியை தூக்கிடுவாங்க. பிட்டியை என்ன செய்வாங்க? தூக்கிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. குறுக்கு இப்படி ஒடுங்கி கிடக்கும். ஒடுங்கி தலை தரையோட கிடக்கும். இப்படி சஜிதா செய்யக்கூடாது. நீங்க நல்ல நிமிர்ந்து அந்த முதுகும் தண்டு சரியா இருக்கணும். அத ஒரே ஷேப்பா அப்படி சாய்வாக அப்படி அழகாக அமைத்துக் கொள்ளணும். இது அடுத்து என்ன? அந்த ருக்குவிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அத சஜிதாவுல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சஜிதாவுல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உடனே எஞ்சிடக்கூடாது. அது இந்த கோழி கொத்துற மாதிரின்னு வந்துடும். அது தடை. உடனே அது போன உடனே அல்லாஹ் உட்பன்னு எஞ்சிக்கிறது அப்படி செய்யக்கூடாது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இதுல கிட்டத்தட்ட 12 அம்சங்களை நான் சொல்லியிருக்கிறேன். 12 அம்சங்கள் இந்த ருக்குல சுஜூதுல நாம் என்ன செய்வோம்? கடைபிடிக்கணும். பிறகு சுஜூதுல இருந்து நாம அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எழணும். அப்படி எழுந்து 2 சஜிதாக்கு இடையில நம்ம இருக்கிறோம். அந்த இருப்புல 3 விஷயங்களை நாம கவனிக்கணும். என்ன? எப்படி இருக்கணும்? இடது பாதத்தின் மீது அமர்ந்து வலது பாதத்தை நட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கணும்? இடது பாதத்தின் மீது அமரணும், வலது பாதத்தை நட்டி வச்சுக்கிடணும். சரியா? இது முதலாவது பாயிண்ட். 2 கைகளும் 2 தொடைகள் மீதும் முட்டுக்கால்கள் மீதும் வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் இப்படி வச்சிருப்பாங்க, இப்படி வைக்கக்கூடாது. தொடையின் மீது வைப்பாங்க, இப்படி வைக்கக்கூடாது. இப்படி இங்க வந்துடணும். தொடையின் மீதும் முட்டுக்கால்களின் மீதும் வைக்க வேண்டும். இது 2வது. 3வது என்ன? அதுல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். 2வது செஞ்சல எஞ்சி உட்கார்ந்துட்டு விட்டு அல்லாஹ் அக்பர் உடனே என்ன செஞ்சக்கூடாது? பாஞ்சிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விட்டார்களோ என்று நினைக்கும் அளவுக்கு இருப்பாங்களாம் 2 சஜா கடையில.
2 சஜ்ஜா கடையில நபிகள் நாயகம் எவ்வளவு நேரம் இருப்பாங்க? மறந்து விட்டார்களோ என்று நாங்கள் கருதும் அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு வருது. அப்போ அதுல என்ன நிதானத்தை நம்ம கடைபிடிக்கணும். இது 3. அதுக்கடுத்து அடுத்த சஜிதா, அதை முதல் சஜிதா மாதிரி நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். முதல்ல எப்படி 12 விஷயங்களை நாம பேணினோமோ அந்த 12 விஷயங்களை பேணி முதல் சஜிதா 2வது சஜிதாவை செய்யணும். பிறகு சஜிதாவில் இருந்து நம்ம என்ன செய்யறோம்? எழுறோம். 2வது ரக்காயத்துக்காக அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எழ வேண்டும். அப்படி எழும்போது 2 விஷயத்தை கவனிக்கணும். என்ன? அதாவது எஞ்சி இப்படி உட்கார்ந்து இருப்புல உட்கார்ந்து அதுக்கப்புறம் திரும்ப எழுந்திருக்கணும். ஒரே அடியாக எழுந்திருக்க கூடாது. எஞ்சி என்ன செய்யணும்? அப்படி உட்காரணும். 2 சஜ்ஜா கடையில நம்ம உட்கார்றோம்ல, அதே மாதிரி உட்கார்ந்து திரும்ப எழுந்திருக்கணும். இது 1. எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்கணும்? கைகளை தரையில் ஊனி எழுந்திருக்கணும். முட்டுக்கால வச்சு எழக்கூடாது. கைகளை தரையில் ஊனி எழுந்திருக்கணும். இது எத்தனை விஷயம்? 2 விஷயத்தை நாம என்ன செஞ்சிருக்கோம்? சொல்லியிருக்கிறோம். இப்படி எழுந்து அடுத்த ரக்காயத்தை நாம் என்ன செய்யறோம்? தொழுகிறோம். முதல் ரக்காயத்தை தொழுது போலவே அடுத்த ரக்காயத்தை தொழுகிறோம். இப்போ நம்ம பாக்கிய நம்ம என்ன பார்க்கணும்? அத்தகையாத்து இருக்கும். 2 ரக்காத்து முடிஞ்ச உடனே அத்தகையாத்துல இருக்கும். அத்தகையாத்து இருப்புங்கிறது 2 வகையால இருக்குது. 2 ரக்காத்து 4 ரக்காத்து தொழுகையில அல்லது 3 ரக்காத்து தொழுகையில இடை இருப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்கிறார். அதுக்கு ஒரு விதமா இருக்கணும். எந்த ரக்காத்தோடு தொழுகை முடிந்து விடுகிறதோ அந்த ரக்காத்துல ஒரு மாதிரியா இருக்கணும். 2 ரக்காத்து தொழுகை தொழுகிறோம், சுன்னத் தொழுகிறோம், ஃபஜ்ர் தொழுகிறோம், இரவு தொழுகை 2 தொழுகிறோம். அப்ப அந்த அத்தகையாத்து அந்த ரக்காத்தோடு தொழுகை முடிகிறது என்று வைத்துக்கொண்டு தொழுகை முடியும் போது உள்ள அந்த அத்தகையாத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும். இடையிருப்புங்கிறது எந்த ரக்காத்தோடு எந்த அத்தகையாத்தோடு தொழுகை தொடர்கிறதோ அதுல ஒரு மாதிரியாக இருக்கணும். அது இடையிருப்பு. இதை அவங்க வச்சுக்கணும். இப்ப என்ன இடையிருப்புல நாம எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இடது பாதத்தின் மீது அமர்ந்து வலது பாதத்தை நட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். 2 சஜ்ஜா கடையில இருந்தோம்ல, அது மாதிரி இடது பாதத்தின் மீது அமர்ந்து வலது பாதத்தை நட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இது இடையிருப்பு. அப்படி இருக்கணும். இடையிருப்புல இருக்கிற மாதிரி இருக்கணும். இருந்து இது முதல் அத்தியாயத்தினுடைய இது. அடுத்து கடைசி அத்தியாயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இடது பாதத்தை வலது பாதத்தின் கீழே வெளிப்படுத்தணும். நம்மளுடைய இருப்பு தரையில படணும். வலது பாதத்தை நட்டி வைத்துக் கொள்ளணும். அப்படி இருக்கணும். இது எந்த அத்தியாயத்தோடு தொழுகை முடியுமோ அந்த அத்தியாயத்துல இடது பாதத்தை வலது பாதத்தின் கீழே வெளிப்படுத்தணும். உங்களுக்கு முடியாட்டா எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கணும். இருப்பு எங்க இருக்கணும்? நம்மளுடைய இருப்பு தரையில் படுமாறு அமைச்சுக்கணும். வலது பாதத்தை நட்டி வைத்துக் கொள்ளணும். வலது பாதத்தை நட்டி வைத்து கொள்ளணும். அப்போ வலது பாதத்தை நட்டி வச்சு கொள்ளணும். உங்களுக்கு விளங்குதுல, அந்த விரல்கள் வந்து கிபிலாவை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து இருப்பு. அடுத்து நம்மளுடைய கைகள் எப்படி அமைஞ்சிருக்கணும்? அந்த 2 இருப்புலையும் 2 இருப்புக்கும் ஒரே மாதிரி தான். அத்தியாயத்துல 2 அத்தியாயத்திலையும் ஒரே மாதிரி தான் கைகளை வச்சுக்கிறோம். 2 கைகளையும் 2 தொடைகளின் மீதோ அல்லது முட்டுக்கையின் மீதோ, அதாவது தொடையின் மீதும் முட்டுக்கையின் மீதும் சேர்த்து வச்சுக்கிறோம். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தொடையில வச்சுக்கிடுவாங்க. அப்படி வைக்கக்கூடாது. தொடையில படுற மாதிரி இருக்கணும், முட்டுக்கால படுற மாதிரி இருக்கணும். 2 கைகளை அப்படி வைக்கணும். வச்சாச்சு. இதுல நாம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 4. எப்படி? 2 கைகளும் எது இருக்கணும்? தொடையின் மீது இருக்கணும், முட்டுக்காலின் மீது இருக்கணும். சரி. அடுத்து இந்த வலது கையை நாம் என்ன செய்யணும்? 2 விரலை, கடைசி 2 விரலை மட்டும் மடக்கி நடுவிரலையும் கட்டை விரலையும் இணைத்து வளையம் போல அமைக்கணும். ஆட்காட்டி விரலை உயர்த்தி யாரையோ அழைப்பது போல அசைத்து கொண்டிருக்கணும். எப்படி? கடைசி 2 இதை மடக்கிக்கணும். கடைசி 2 விரலை மடக்கிக்கணும். கட்டை விரலையும் நடுவிரலையும் இணைக்கணும்.
இணைத்து வளையம் போல அமைக்கணும். பிறகு மிஞ்சி இருக்கிறது என்னது? ஆட்காட்டி விரல். ஆட்காட்டி விரலை உயர்த்தி யாரையோ அழைப்பது போல அசைத்து கொண்டு இருக்கணும். என்ன செய்யணும்? யாரையோ அழைக்கிற மாதிரி அசைக்கணும். ஒரு ஆளை கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவோம்? அந்த மாதிரி நீங்க அசைத்து கொண்டு இருக்கணும். இந்த அசைக்கிறதுலே சிலர் வித்தியாச விஷயமா டிசைனா அசைப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கிடணும். விளங்குதா? ஹதீஸ்ல அதை கொண்டு துவா செய்வது போல, அதை கொண்டு அழைப்பது போல அப்படின்னு வருது. அப்போ ஒரே மாதிரியா நீங்க என்ன செய்யுங்க? அசை. இப்படி அசைத்து அதை கொண்டு என்ன செய்யணும்? யாரையோ அழைப்பது போல அசைத்து கொண்டு இருக்கணும். இது எங்க நடக்கணும்? இந்த விஷயம் முட்டுக்கால்கள்ல நடக்கணும். தொடையில வைக்கக்கூடாது. 2 கைகளையும் நீங்க இந்த தொடையில இப்படி வச்சுட்டு இப்படி இருக்கக்கூடாது. அது எங்க வந்துடணும்? முட்டுக்கால்களுக்கு வந்துடணும். முட்டுக்கால கையை வச்சீங்க, தொடையிலையும் முட்டுக்கால படுற மாதிரி தானே நம்ம கையை வச்சோம். அந்த இடத்துல தான் இது நடக்கணும். நீங்க அதை விட்டு வெளியே கையை அசைக்கிறது வச்சுக்கிடக்கூடாது. அந்த முட்டுக்கால அது நடக்கும். இந்த மாதிரி என்ன செய்யணும்? அந்த அசைவு என்பது கடைசி வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் தொழுகையினுடைய முறை. கடைசியில எஞ்சி இருக்கிறது என்ன? சலாம். பின்னால் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய கன்னம் தெரியும் அளவுக்கு வலது பக்கம் திரும்பணும். அதே போல பின்னால் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய கன்னம் தெரியும் அளவுக்கு இடது பக்கம் திரும்பணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரொம்ப இப்படி போற்றக்கூடாது. அப்படி அப்படி கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க திரும்பும் போது உங்களுடைய கண்ணம் என்ன செய்யணும்? பின்னால் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க திரும்பல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தெரியுமா தெரியாதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்படி என்ன செய்யணும்? சலாம் கொடுக்கணும். அப்ப தொழுகையினுடைய முறையை நாம் என்ன செஞ்சிட்டோம்? உங்களுக்கு இதுவரைக்கும் சுருக்கமாக நாம சொல்லிட்டோம். இந்த பாயிண்ட்ஸுகளை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய தொழுகையை நீங்க என்ன செய்யுங்க? சரி பண்ணிக்கிடுங்க. எஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். நாளைக்கு சேர்ல உட்கார்ந்து தொழுகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்?